குமரகுரு காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, என்ன கோர்ஸ் சூஸ் பண்றது, படிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, பே பண்ண ஃபீஸுக்கு ஒர்த்தா இல்லையா, இந்த மாதிரி உங்களோட மைண்ட்ல 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேல இருக்கும். அதுக்குன்னு கூகுள்லயும் யூடியூப்லயும் ஆன்சர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெயிட், இந்த வீடியோ உங்களுக்கு தான். அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த காலேஜ் பெஸ்ட் அந்த காலேஜ் ஒஸ்ட்னு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம பல பேர் சோஷியல் மீடியால சொல்லுவாங்க. பட் நாங்க அப்படி கிடையாது. பிகாஸ் நாங்க எந்த காலேஜையும் ஃபேவர் பண்ணல, ப்ரொமோஷனும் பண்ணல. ஜஸ்ட் அந்த காலேஜோட அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸோட ஹானஸ்டான ரிவ்யூஸ் வச்சுதாங்க நாங்கள் உங்களுக்கு டைரக்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கன்வே பண்ணுறோம். ஸோ எந்த ராங் இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. போதும், ஸ்டாப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா, கோயம்புத்தூரில் அரவணப்பட்டி பக்கத்தில் சின்ன வேடம்பட்டிங்கிற லொக்கேஷனில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜை ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்தீங்கன்னா இது காலேஜா பிரிட்டிஷ் பேலஸான உங்களே ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் லுக்கில் அந்த ஃபீல் தாங்க வரும். பட் எதுக்கு எப்படியோ கோயம்புத்தூரில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்ல போது நமக்கு KCLA வெஸ்ட் கேம்பஸஸில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ரீசெண்டாக 2018 ஸ்டார்ட் பண்ணி வெறும் 7 இயர்ஸில் இவ்வளோ க்ரோத் ஆயிருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசனே 100 இயர்ஸ் முன்னாடியில இருந்து எஜுகேஷன்ஸில் இருக்காங்க. தமிழ்நாடோட டாப் இன்ஸ்டியூட்ஸில் அண்ட் தமிழ்நாடு எஜுகேஷன்ஸ்க்கு ஒரு பேக் போனாகவும் இருக்காங்க. இது எல்லாமே உருவாக காரணம் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா தாங்க. பிகாஸ் அந்த டைமில் தமிழ்நாட்டில் படிக்க வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ரிச் ஃபேமிலிஸ்க்கு தான் அதிக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. பட் இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நார்மலான பசங்களோட கனவுல கூட படிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸில் இருந்தாங்க. அதை பார்த்த மகாலிங்கம் ஐயா, நம்ம ஊர் பசங்க ரொம்ப டேலண்டட் தான், பட் சான்ஸ் இல்லாதனால தான் அவங்க லைஃப் வேஸ்ட் ஆச்சுன்னு குமரகுரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், அதனால தான் இப்போ குமரகுரு ஸ்கூல்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு இவ்வளோ பெரிய எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குங்க. பிகாஸ் அவர் எல்லாருக்கும் குவாலிட்டியான எஜுகேஷன் போய் சேரணும் தான் குமரகுரு இன்ஸ்டியூட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 1984 தான் ஓப்பன் பண்ணி எஜுகேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார். அவரோட விஷன்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவல் யூனிவர்சிட்டி ஆகணுங்கிறதாங்க. அண்ட் KCTயில் கிராஜுவேட்ஸ் மட்டும் உருவாக்காம இந்தியாவோட ஃபியூச்சர் லீடர்ஸையும் உருவாக்கணுங்கிறதாங்க அவரோட மிஷனே. அண்ட் இந்த ஷார்ட் டைமில் குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரீச் ஆகிறதுக்கு காரணம் இந்த எஜுகேஷன் வெறும் புக் நாலேஜாக மட்டும் இல்லாமல் லைஃப்பில் யூஸ் ஆகிற ஸ்கில் செட், டிசிப்ளின், மைண்ட் செட், ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் அவேர்னஸ்னு எல்லாத்தையும் பில்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஹியூமனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. நார்மல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது இல்லை, காலேஜில் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸும் ஒர்க் ஷாப்ஸ், இண்டஸ்ட்ரி கோர்சஸ்னு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் படித்து முடிச்சுட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் வெறும் டிகிரி நேம் மட்டும் போட தேவையில்ல, உங்கள் ரெஸ்யூமில் வேல்யூ ஆட் பண்ண போகிற நீங்கள் பண்ண ஆட் ஆன் கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஷார்ட் பீரியடில் கற்றுக்கிட்ட ஸ்கில் செட்ஸ் தான் போட போகிறீங்க. இதனால் பாஸ் அவுட் ஆகி நீங்கள் வெளியே வரும்போது 3 to 4 LPAல ஒரு பர்ஃபெக்ட் ஜாபோடு தான் வெளியே வருவீங்க. அதனால தான் இந்த காலேஜ் ஷார்ட் பீரியடில் ஃபாஸ்ட் க்ரோத் ஆனதுக்கு ரீசனே. அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே டாக்டரேட் முடித்த வெல் எக்ஸ்பீரியன்ஸான ஸ்கில்ஃபுல்லான ப்ராக்டிக்கல் டீச் பண்ணுற ஸ்டாஃப் தாங்க இருக்காங்க. அண்ட் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஸ்போர்ட்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் டோர்னமெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸும் வின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம கோர்சஸ் பக்கம் வந்தோம்னா மற்ற காலேஜஸ் மாதிரி இல்லாமல் இங்கே லிமிட்டடான கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிகாம் PA, BBA, BBA IB, BA எக்கனாமிக்ஸ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BSc டேட்டா சயின்ஸ், BSc விஷுவல் கம்யூனிகேஷன், BSc சைக்காலஜி, BA தமிழ் அண்ட் BSc ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னு டோட்டலாக UGயில் மட்டும் 11 ப்ரோக்ராம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. PG கோர்சஸ் பார்த்தோன்னா மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அண்ட் MA பொலிட்டிக்கல் சயின்ஸ்னு 2 கோர்சஸ் கொடுக்குறாங்க. அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் 2 lakhலேருந்து 3,50,000 வரையுமே சார்ஜஸ் பண்ணுறாங்க. PG கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தோன்னா UGயில் எந்த டிகிரி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கிறது ரொம்ப முக்கியங்க. டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம்னா டிப்ளமோ இன் ஜேர்னலிசம், டிப்ளமோ இன் டிசைன் திங்கிங், டிப்ளமோ இன் பரதநாட்டியம்,
டிப்ளமோ இன் பாசிட்டிவ் சைக்காலஜி, டிப்ளமோ இன் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு 12th பாஸ் பண்ணினா போதுங்க. நீங்கள் ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ்னு எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும் ஓகே தாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கோர்ஸஸோட டியூரேஷன் பார்த்தோன்னா மோஸ்ட்டாக 1 இயர் தாங்க. கோர்ஸஸை பொறுத்து உங்களுக்கு 6 to 12 months வேரி ஆகும். 2 லேக்லேருந்து 3 லேக் 50,000 குமரகுரு காலேஜ் ஆஃப் லிபரல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிற ஜாயின் பண்ணிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தாங்க. யூஜில எந்த டிகிரி படிக்கும்போதே பண்ணிடலாம். சைட் பை சைட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னும் காலேஜஸ் பற்றி, கோர்சஸ், ஃபீஸஸ், பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கண்டினியூஸாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்போர்ட் தாங்க எங்களோட ரியல் ஸ்ட்ரென்த். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க கைஸ். ஃபைனலி உங்களுக்கு ஏதாவது கோர்சஸ், காலேஜஸ் டீட்டெயில்ஸ் டவுட்டடாக இருக்கா? நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நம்மளோட டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க. தேங்க்யூ.